செங்கல்லாம் அள்ளி இந்த அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பையனுக்காக பிரியாணி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. பையனும் இந்த பிரியாணியை சாப்பிட்டு சொல்றான், அப்பா அந்த தெருவோரத்துல இருக்க வீட்டுல தான் நம்ம தினமுமே தங்கி இருக்கோம், நம்ம எப்பப்பா நல்ல வீட்டுல போவோம்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து நம்ம ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறதுக்கு தான் நான் பணம் சேர்த்துக்க இருக்கேன், இன்னும் 2 நாள்ல அங்க நம்ம போயிருவோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையனும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் தூங்கி இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பையன் வளர்க்குற அந்த நாய் ரோட்ல போகும்போது ஒரு வண்டி வந்து அந்த நாயை இடிச்சிருது. இந்த சத்தத்தை கேட்டோன்னு அப்பா வெளியில வந்து பாக்குறாரு, பார்த்தா நாய் இறந்து கிடக்கு. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு தெரியாம அந்த நாயை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறாரு. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பையன் வந்து அந்த நாயை தேடிக்கிட்டு அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா அந்த குட்டி நாய் எங்கன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, அது இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும், வா நம்ம ஸ்கூலுக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்த பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாரு. பையனும் ஸ்கூல்ல பாடம் எல்லாம் படிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காட்சிக்கு இருக்கும்போது அவன் சொல்றான், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ரா, அதனால நீ வான்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பையனும் அவனோட வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறமா 2 பேரும் ஜாலியா சீட்டு கட்டலாம் விளாண்டு சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பிறந்த நாள் கேக்கையுமே கட் பண்றாங்க. அந்த கேக்கை இந்த பையனுக்கு ஊட்டுறான். அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பையனும் அவனோட வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்றான், அப்பா என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தான்ப்பான்னு சொல்லும்போது அப்பாவும் அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போறோம்னு சொல்லும்போது பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பையனோட காதுல போய் ஏதோ ஒண்ணு கடிச்சிருது. உடனே பையன் சொல்றான், அப்பா என்னோட காதுல ஏதோ கடிச்சிருச்சு, காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அப்பாவும் பையனோட காதுல தண்ணியெல்லாம் ஊத்தி பாக்குறாரு. பார்த்தா எதுவுமே சரிப்பட்டு வரல. இதனால பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்படி அவரு அந்த ரோட்ல ஓடி போகும்போது பையனோட உயிர் வந்து போயிருது. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க, இந்த பையனோட அப்பா தன்னோட பையனை இழந்து பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி அந்த இடத்துல இருக்காரு. அப்ப அங்க வந்து ஒருத்தன் உதச்சி இங்கெல்லாம் இருக்க கூட ஓடியான்னு சொல்லும்போது இந்த அப்பாவும் அங்க பைக்ல போற ஒரு அப்பாவும் பையனையும் பார்த்து ஏக்கத்தோட அங்க இருந்து நடந்து போறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பையனோட ஃப்ரெண்டு பார்த்து ரொம்ப கவலைப்படுறான்.